அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ஷஅபான் மாதம், அடுத்தது ரமதானை அடைய இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. சில தினங்களில் ரமதான் மாதம் முபாரக்கான பரக்கத்து நிறைந்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கி வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணத்தை நாம் இப்பொழுதே உருவாக்கி கொள்ள வேண்டும். அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கெல்லாம் தெரியும். அவங்க ஒரு முக்கியமான சஹாபி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பத்ர் போரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுக்கல அனஸ் பின் நதுருக்கு. அப்போ சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் ஒரு போர் வந்து அந்த போரில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு தந்தான்னா அல்லாஹ் பார்ப்பான் என்னுடைய வீரத்தை அப்படின்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுபோல் எத்தனையோ ரமதான் நம்ம விட்டுருப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானில் நமக்கு தந்த அல்லாஹ் நமக்கு தந்த அந்த வாய்ப்பை தந்தால் நாம் ரமதானில் எப்படி இபாதத் செய்வோம் என்பதை அல்லாஹ் பார்ப்பான் அப்படிங்கக்கூடிய அந்த உள்ளத்தில் அந்த எண்ணத்தோடு நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அது ரொம்ப முக்கியமான ஒரு நினைவூட்டலாக நான் பார்க்குறேன். அல்லாஹ்வுக்காக நாம் ரமதானை சரியான முறையில் அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கான நிய்யத்தை இப்போதே நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.